மேஷ ராசி அன்பர்கள் உங்களுக்கு ராகு என்ன பாவத்தில் பயிற்சி ஆகிறாரு அப்படின்னா 11ஆம் பாவம். 11ஆம் பாவம் அப்படின்றது லாபஸ்தானம். பொதுவாகவே பாருங்க, ஜோதிடத்தில் ஒரு கருத்து உண்டு. ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, அதாவது 10ல் ஒரு பாவி இருந்தால் அரசனை போல வாழலாம் அப்படின்னு. 11ல் பாவி இருந்தாலும் அரசனை போல வாழலாம் அப்படின்றது ஒரு விஷயம் இருக்குது. 11ஆம் பாவம் லாபஸ்தானம். லாபஸ்தானத்தில் ராகு உட்கார்றதுனால என்ன ஆகும் அப்படின்னா அபரிவிதமான லாபம் அப்படின்றது வரும். சுய ஜாதகத்திலே ஒருத்தவங்களுக்கு லாபஸ்தானத்தில் ராகு இருந்தா அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவங்க 100 ரூபாய்க்கு வேலை செஞ்சாங்கன்னா 10,000 ரூபாய் சம்பாதிப்பாங்க. சுய ஜாதகத்தில் லாபஸ்தானத்தில் ராகு இருந்தா அப்படின்னா பார்த்தீங்கன்னா மூட்டை மூட்டையாக சம்பாதிப்பாங்க அப்படின்னு விளையாட்டாக எங்கள் அப்பா சொல்கிறது உண்டு. ஆக இந்த மாதிரி லாபஸ்தானத்தில் ராகு அப்படின்றது ஒரு எக்ஸ்ட்ராடனரி பெனிஃபிட்ஸுங்க. அதுக்கும் மேலே மேஷராசி அன்பர்கள் நீங்கள் 7 நாட்டு சனியில் வர இருக்கிறீங்களே அப்படின்னு பயப்பட வேண்டியதில்லை. ஏன்னா ராகு நிறைய நல்லது செய்ய போகிறோம். மூத்த சகோதரர்களால் ஒரு ஆதாயம் அப்படின்றது வரும். திடீர் தனப்பிராப்தி அப்படின்றது வரும். கீர்த்தி, புகழ், அடிமை ஆட்கள் அப்படின்றது நம்மளுக்கு வருவாங்க. நம்ம ஒரு புதுசாக தொழில் தொடங்குறதுக்கான நிறைய பிராப்தத்தை ராகு ஏற்படுத்தி கொடுப்பார். ஆல்ரெடி நாங்கள் ஒரு தொழில் நடத்துகிறோங்க, அந்த தொழிலில் பாருங்கள் திடீர்னு ஒரு முன்னேற்றம். பெரிய ஃபாரின் கிளையன்ஸ் வருவாங்க. ஃபாரினுக்கு நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறது, இம்போர்ட் பண்ணுறது, வெளிநாட்டு மக்களால் ஆதாயம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா வேற்று மதத்தினர், வேற்று மொழியினர், அவங்களால நம்மளுக்கு ஆதாயம், முன்னேற்றம். அவங்க யாருன்னே தெரியாது, நம்ம ஆக்சிடென்ட்லாம் அவங்கள மீட் பண்ணுவோம், அவங்களால நம்மளுக்கு ஒரு சப்போர்ட் அப்படின்றது வரும். நிறைய